ஹலோ, நான் ஜெய்சங்கர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப ஸ்பெஷலா, அது மட்டும் இல்லாம யூனிக்கான டாபிக் தான் பார்க்க போறோம். என்னைக்காவது நீங்க பெர்முடா ட்ரையாங்கிள் பத்தி கேள்விப்பட்டீங்களா? பெர்முடா ட்ரையாங்கிள் பத்தி நிறைய பேர் பேசுவாங்க தான். ஆனா இது பெர்முடா ட்ரையாங்கிள் நம்ம நிஜமா இருக்கிற பெர்முடா ட்ரையாங்கிள்ங்க. அது பறவைகளுக்கான ஒரு பெர்முடா ட்ரையாங்கிள். இது பறவைகளுக்கு பெர்முடா ட்ரையாங்கிளா? ஏன் நாம பெர்முடா ட்ரையாங்கிள் மனிதர்கள் தான் அதிகமா போய் ஏரோப்ளேன்ல போய் மாட்டிக்கிறாங்க, ஷிப்ல போய் மாட்டிக்கிறாங்க. ஆனா இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் ஏன் பேர்ட்ஸ் மட்டுமே அதிகம் பாதிக்கப்படுது? அது மட்டும் இல்லாம அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் எங்க இருக்கு தெரியுமா? இந்தியால இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. அது என்ன சொல்லிட்டு அடுத்தடுத்து பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஜட்டிங்கா அப்படிங்கிற ஒரு வில்லேஜை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஜட்டிங்காங்கிற வில்லேஜ் எங்க இருக்குன்னா அசாம் மாநிலத்துல திமா ஹசாவ் அப்படிங்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு. இது ஒரு நல்ல ஒரு மலைமுகர்ல இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமம். இந்த மலை கிராமம்ல கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 2500 மக்கள் தான் வாழ்றாங்க. அதுல ஹாஃப்லாங் ஹனார் மொழி பேசக்கூடிய மக்களும் அசாமீஸ் மக்களும் கலந்ததாதான் இருக்காங்க. 2500 மக்கள். அது கவாஹாத்திங்கிற அசாமோட கேபிட்டல ஒரு 330 கிலோமீட்டர் தூரத்துல காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கிராமமா இந்த கிராமம் ஜட்டிங்கா இருக்கு. இந்த ஜட்டிங்கா கிராமத்துல தான் மிஸ்டீரியஸான வகையில பறவைகள்லாம் இருந்து போகுது. அதெல்லாம் என்னென்ன அடுத்தடுத்து பார்ப்போம். இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மழை காலமா இருக்கக்கூடிய செப்டம்பர்ல இருந்து அக்டோபர் மாசத்துக்கு கூட இடைப்பட்ட காலத்துல ஒவ்வொரு நாளும் சாயங்காலத்துல 6 மணில ராத்திரி 9 மணிக்குள்ள அந்த இருட்டான நேரத்துல இந்த பறவைகள்லாம் மர்மமான முறையில இறக்குது. அதுவும் எப்படி இறக்குதுன்னா, வானத்துல கீழ் நோக்கி விழுந்து இறக்குது. அது ஒவ்வொருத்தையும் மக்கள் பார்க்கும்போது இந்த பறவைகள் முதல்ல உருவும் போது அதை பிடிச்சி வச்சிருக்காங்க. அது தனியே தங்களோட பயன்பாட்டுக்காக யூஸ் பண்றதுக்காக பிடிச்சி வச்சிருக்காங்க. ஆனா அவங்க அதுக்கப்புறம் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அந்த வில்லேஜ் ஒரு ஆத்மாவோ இல்ல ஆவியோ தான் இதுக்கான காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இது ஆத்மாவோ ஆவியா இருந்துச்சுன்னா ஒரு வகையான பறவையை மட்டுமே பாதிக்கப்படணும். ஆனா இது வேறு ரேஞ்சஸ் ஆஃப் பறவைகள் பாதிக்குது. அதான் என்னென்ன பறவைகள் சொல்லிட்டு நான் ஒரு லிஸ்ட் சொல்றேன். அந்த பறவைகள்லாம் என்னென்னவா இருக்குதுன்னா டைகர் பிட்டன், பிளாக் பிட்டன், எமரால்ட் டவ், பீஜியன்ஸ், கோல்டன் டவ்ஸ், அதோட லிட்டில் எகர்ட், இது மாதிரியான பறவைகள் எல்லாமே இதுல பாதிக்கப்பட்டு இறந்து போகுது. அது இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பறவைகள் எல்லாமே இளமையான வயதுல இருக்கக்கூடிய பறவைகளா தான் இருக்கு. முதுமையான வயதுல இருக்கக்கூடிய பறவைகள் இது மாதிரியான மரணத்தை சம்பவிக்கிறது இல்லை. இதுதான் அங்க நடந்துட்டு டெத்ஸா இருக்கு. இது பார்த்து ஆய்வு செய்யறதுக்கு அசாம் கவர்மெண்டோட ஆய்வு அதிகாரிகள் பாக்குறாங்க. ஃபேமஸான ஆர்னித்தாலஜிஸ்ட் சலீம் அலி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஹை ஆல்டிடியூடா இருக்கிறதுனாலையும் ஹை ஸ்பீட் வெலாசிட்டி விண்ட்ஸ்னாலையும் இந்த ஃபால் கேரக்டரிஸ்டிக்ஸ்னாலையும் தான் இந்த டிஸ்ஓரியன்டேஷன் ஏற்பட்டு இந்த மாதிரி பறவைகள் இறந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. ஆர்னித்தாலஜிஸ்ட்னா பறவைகள் சம்பந்தப்பட்ட ஆய்வுகளை மேற்கொள்ளும் ஆய்வாளர். அதுக்கடுத்து பார்த்தோம்னா பேர்ட்ஸ் ஆஃப் அசாம் அப்படிங்கிற புக் எழுதுனா அன்வருதீன் சௌத்ரி. இவர் அசாமோட ரொம்ப ஃபேமஸான ஆர்னித்தாலஜிஸ்ட். இவர் என்ன சொல்றாருன்னா, இதே மாதிரியான சம்பவங்கள் பிலிப்பீன்ஸ், மலேசியா, அதுக்கு மிசோரம் மாநிலங்கள் கூட நடைபெற்றிருக்கிறதா சொல்றாரு. இதுக்கான காரணமா என்ன இருக்குன்னா, ஹையர் ஆல்டிடியூட்ஸ் போகும்போது ஹையர் ஸ்பீட் விண்ட்ஸ் வரும்போது பாதுகாப்பா இறங்குறது வெளிச்சத்தை பார்த்து அந்த பறவைகள் வருதாகவும், அப்படி சேரும் போது பார்த்தோம்னா பேம்பூஸ்ல அடிபட்டு தானே இறந்து போவதாகவும் சொல்றாரு. இதுதான் நடக்கக்கூடிய காரணம். 60s ஏற்படுத்தின ஆய்வுகள் மூலமா இந்த முடிவுகள் நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இந்த பறவைகள் இறக்கிறது இருந்தாலுமே ஒரு பக்கம் வந்தாலும் மனிதர்களாலேயே கொல்லப்படக்கூடிய நிகழ்வுகளும் பல வகைகளை சம்பவிச்சுட்டு தான் இருக்கு. அதனாலேயே அஸ்ஸாமோட வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் இது நடக்காம இருக்கிறதுக்காக கவனிச்சு கொண்டேதான் இருக்காங்க. ஆனா கடந்த சில வருடங்களா என்ன ஆகுதுன்னா, இப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள் குறைந்து வருவதாகவும், இதுக்கான காரணமா என்ன இருக்குன்னா என்விரான்மெண்ட் டீகிரேடேஷன் தான் காரணமா இருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. இதுதான் இந்த வில்லேஜ் ஜட்டிங்கா பத்தியான ஹிஸ்டரி. அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய இந்த பேர்ட்ஸ் டெத் ஆகக்கூடிய மிஸ்ட்ரிக்கான பதிலும் கூட. ஓகே, இனி அடுத்த டாபிக் நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ. பை.